அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு வந்து நம்ம சிசேரியனுக்கு நேரம் குறிக்கிறது எப்படி அப்படின்னு பார்க்க போறோம். சிசேரியங்கிறது வீடு பால் காய்க்கிற மாதிரி, கல்யாணம் முடிகிற மாதிரி ஒரு நல்ல நாளை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது வந்து முக்கியம் கிடையாது. அதாவது வந்து நல்ல நாள், நல்ல நட்சத்திரம், நல்ல திதி, இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. யமகண்டம், ராகு காலம் இதில் பிறந்தாலும் பரவாயில்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஷ்டமி திதி, நவமி திதி, இந்த மாதிரி திதிகளோ நேரங்களோ இம்பார்ட்டன்ட் இல்லை. இதில் யமகண்டத்தில் பிறந்துட்டாங்க, ராகு காலத்தில் பிறந்துட்டாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சிசேரியனுக்கு வந்து நம்ம பார்க்கக்கூடாது. சிசேரியனுக்கு மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது வானத்தில் உள்ள அந்த கிரக நிலைகள். சிசேரியனுக்கு நாள் குறித்து கொடுக்கும்போது அவங்க ஒரு 5 நாள் கொடுப்பாங்க. அந்த 5 நாள் தான், அந்த 5 நாளுக்குள்ள எந்த கிரக நிலைகள் நல்லா இருக்குதோ அந்த கிரக நிலைகளே லக்னத்தில் உட்காந்துருக்கிற மாதிரியும், உதாரணத்துக்கு சுக்கிரனோ குருவோ லக்னத்தோட தொடர்பு கொள்கிற மாதிரி, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா லக்னத்தோட தொடர்பு கொள்கிற மாதிரி லக்ன அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து நல்ல நிலைமையில் வலுவோட சுபத்துவமாக இருக்கிற கிரகங்கள் தான் வந்து வர்ற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். இரண்டாவது முக்கியமான பாயிண்ட், சின்ன வயசில் குழந்தைங்களுக்கு தாய் தந்தையோட அரவணைப்பு முக்கியம். அப்படிங்கிறதுனால 4ஆம் பாவகமும் 9ஆம் பாவகம், 4ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி வலுத்து இருக்கிற மாதிரி நம்ம பார்த்து எடுக்கணுங்க. அதுக்கப்புறம் வந்து அதிர்ஷ்டஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய இந்த திரிகோணம் சொல்லக்கூடிய 1, 5, 9 இந்த மாதிரி ஸ்தானங்கள்லாம் வந்து நல்லா இருக்கிற மாதிரி கொஞ்சம் வந்து நம்ம கணக்கு பண்ணி வெளியில் எடுக்கணும். இதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, மேக்சிமம் நெகட்டிவான கிரக தசாய்கள், அதாவது நெகட்டிவான வந்து கிரகங்கள் இருந்ததுன்னா அந்த கிரகத்தை வந்து ஒரு 6ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் அமர்ற மாதிரி நம்ம வந்து பார்த்து எடுத்துக்கிறது வந்து நல்லது. இருக்கிறதுலே 6ஆம் பாவகம் தான் வந்து கொஞ்சம் மோசமான பாவகம். அதில் உள்ள நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா வேலை தான். வேலை கூட ஒரு நபருக்கு தேவையில்லை, தொழில் பண்ணி கூட நம்ம பிழைச்சிக்கிடலாம். 8ஆம் வீடு கூட ஆயில் அப்படிங்கிறது இருக்கிறதுனால 8ஆம் வீட்டை நம்ம நெகட்டிவாக வந்து தேர்ந்தெடுத்துடக்கூடாது. 8ஆம் இடம் நல்லா இருக்கிற மாதிரி தான் பார்க்கணும். 8ஆம் இடத்தை நெகட்டிவாக வந்து நம்ம தேர்ந்தெடுத்துடக்கூடாதுங்கிறதுல வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆயில் மிக மிக முக்கியம் இல்லையா? அதுக்கப்புறம் வானத்தில் உள்ள அந்த நிலா, சந்திரன் 2.25 நாள் ஒரே ராசியில் இருப்பார். நட்சத்திர கணக்குப்படியும் பெருசாக மாறாது. அப்போ நம்ம வெளியில் எடுக்கும்போது அந்த நட்சத்திர அடிப்படையில் தான் நம்மளுக்கு வந்து தசாபுத்திகள் ஆரம்பிக்குங்கிறதுனால இந்த குழந்தை நல்லா வாழக்கூடிய வயசுல இந்த குழந்தைக்கு ஃபேவரபுளான தசாபுத்திகள் வருதாங்கிறதையும் பேஸ் பண்ணி நம்ம லக்னத்தை முடிவு பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில்ய நட்சத்திரத்தில் தான் பிறக்கிற மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து பெருசாக வந்து நகட்ட முடியாது. அந்த நட்சத்திரம், இப்போ ஆயில் நட்சத்திரத்தில் ஒரு வேளை குழந்தைய நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா ஆயில்ய நட்சத்திரமான புதன் வரும், அதுக்கப்புறம் கேது, சுக்கிரன் சொல்லி வரும்போது சுக்கிரணி லக்னங்களுக்கு தான் இவங்களாம் நல்லது செய்கிறவங்களா வருவாங்க. அப்போ அதை பாவிச்சு தான் நீங்கள் வந்து லக்னத்தை வந்து அதையும் வந்து நீங்கள் மேட்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். தசாபுத்தி அமைப்புகளையும் இந்த குழந்தை நல்லா வாழக்கூடிய வயசில் நெகட்டிவ் தசாபுத்திகள் வராத அளவுக்கு மேட்ச் பண்ணுறதுக்கு வந்து நம்ம முயற்சி பண்ணணும். லக்னம், லக்னாதிபதியோட வலு முயற்சி பண்ணணும். 4, 9, 5 இந்த மாதிரி ஸ்தானங்கள் நல்லா வலுவோடு இருக்குதாங்கிறத பார்க்கணும். அதே நேரத்தில் தசாபுத்தி அமைப்புகளும் வந்து மேட்ச் ஆகுதா, இந்த குழந்தை நல்லா வாழக்கூடிய வயசில் நல்ல தசாபுத்திகள் வருதா, இதெல்லாம் வந்து நம்ம மேட்ச் பண்ணி தான் வந்து ஒரு குழந்தைய வந்து வெளியில் எடுக்கணுமோ ஒழிய, என் குழந்தை வந்து பரணி நட்சத்திரத்தில் பிறந்தா தரணி ஆண்டுருவாங்க, மகத்தில் பிறந்தா ஜெகத்தை ஆளுவாங்கன்னு சொல்லி இந்த நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி மட்டும் வந்து நம்ம எடுத்துடக்கூடாது. அதை வந்து நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கிடணும். இது வந்து ஒரு புரிதல் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். என்னென்னா நிறைய பேர்த்துக்கும் வந்து ஜோதிடர்கள் வந்து இல்லாமையே, ஜோதிடத்தை பற்றி முழுமையான ஞானம் இல்லாமையே இதே மாதிரிலாம் நடக்குதுங்க. பரணியில் பிறந்தா தரணி ஆளுவாங்க, ஜெகன் நட்சத்திர மகம் நட்சத்திரத்தில் எடுத்தால் ஜெகத்தை ஆளுவாங்க, இப்படிலாம் எடுக்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து வீடு பால் காய்ச்சுற மாதிரி, திருமணம் நடக்கிற மாதிரி, நல்ல நேரம், சுபமுகூர்த்த தினம், இப்படிலாம் வந்து இதுக்கு நம்ம எடுக்கக்கூடாது. அப்போ வந்து நம்ம மிஸ்மேட்ச் ஆயிரும், நல்லா இருக்காது. இந்த சிசேரியனுக்கு வந்து முக்கியம் வந்து இதுதான் அப்படிங்கிறத வந்து நீங்கள் முழுக்க முழுக்க தெரிஞ்சுக்கிடணும். சிசேரியனுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து டைம் மிக மிக முக்கியங்க. அதாவது டேட்டு முக்கியம் கிடையாது, டைம் மிக மிக முக்கியம். நீங்கள் பர்டிகுலராக கொடுக்குற அந்த லக்னத்தை அந்த குழந்தைய வெளியில் எடுக்கிறதுக்கு டாக்டர்ஸோட ஒத்துழைப்பு இருக்கணுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க. அப்படி இல்லை அது வேஸ்ட்டு. இப்போ இன்னைக்கு இந்த நாள் நல்ல நாள்னு சொல்லி எடுக்கிறதுல எந்த பிரயோஜனம் இல்லை. அதுக்கு தான் இப்போ வந்து நான் இவ்வளோ தூரம் விளக்கம் கொடுத்துட்ருக்கேன். எந்த லக்னத்தில் எடுக்கிறீங்க அதுதான் இம்பார்ட்டன்ட். அப்போ அந்த லக்னம் மாறிடக்கூடாது. 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை லக்னம் மாறிக்கிட்டே வரும்ல, அப்போ நாங்கள் எழுதி கொடுத்துருக்கிற அந்த டைமுக்குள்ளே குழந்தைய எடுக்க முடியுமா அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். இப்போ கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியிலையோ நீங்கள் சொல்கிறத கேட்காத ஆஸ்பத்திரிகள்லையோ வந்து நம்ம பெருசாக நம்மளோட அதிகாரத்தை செலுத்த முடியாது. அது வந்து கடவுள் விட்ட வழி தான். அவங்க எப்போ கொடுப்பாங்க பிறக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறதெல்லாம் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து சிசேரியனுக்கு நாள் குறித்து எடுக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறத கேட்கக்கூடிய நபர்களுக்கு வந்து நம்மளோட முயற்சி தாங்க காரணம். அதாவது வந்து கொஞ்சம் இந்த டைமில் எடுத்து கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி
பட்ட நபர்களுக்கு தான் இது மேட்ச் ஆகும். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் வந்து பறக்கிறவங்கள்ட்டலாம் நம்ம ரொம்ப அதிகாரத்தை வந்து செலுத்த முடியாது. இந்த டைமில் எடுத்து கொடுங்க அப்படிலாம் வந்து நம்ம கேட்க முடியாத நபர்கள் ஒன்றும் செய்ய முடியாது. சிசேரியனுக்கு டைம் குறிக்கிறதுல லக்னம் மிக மிக முக்கியம் அப்படிங்கிறதுனால அந்த டேட்டு மட்டும் முக்கியம் இல்லை, நாங்கள் கொடுக்குற டைம்லேயே எடுக்கணும். இது எல்லாத்துக்கும் வந்து உங்களுக்கு நல்ல நேரம் இருக்கணும், கடவுளோட அனுகிரகம் இருந்தால்தான் இது வந்து பாசிபிள் ஆகும். அப்படி இல்லைன்னா வந்து பாசிபிள் ஆகாதுங்க. உங்களுக்கு நல்ல நேரம் இல்லைன்னா அந்த டைமில் வந்து கண்டிப்பாக குழந்தைய எடுக்கவே முடியாது. ஏன்னா ஒரு குழந்தைய வந்து இயற்கைக்கு மாறா நல்ல நேரத்தில் பிறக்க வைக்க முடியுங்கிறதுக்கு நம்ம ஒன்றும் கடவுள் கிடையாது. உங்களுக்கு அந்த பிராப்தம் இருந்தால் மட்டும்தான் அது நடக்குமோ ஒழிய இல்லைன்னா வந்து கண்டிப்பாக வந்து அது நடக்காதுன்னு தாங்க நான் சொல்லுவேன். இந்த சிசேரியனை பற்றி பல புரிதல்கள் இல்லாமல் இருக்கிறதுனால தான் இவ்வளோ விளக்கத்தை நான் கொடுத்துட்ருக்கேன். இதுக்கு மெயினான காரணம் வந்து லக்னம் நல்லா இருக்கிறது, லக்னாதிபதி நல்லா இருக்கிறதுக்காண்டி தான் வந்து இந்த கான்செப்டே அப்படி தான். அப்படிங்கிறதுல டேட்டு டைம் எல்லாம் முக்கியம். இந்த சிசேரியனில் நேரம் குறிக்கிறதுக்கும் வந்து ஜோதிட புலமை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஏன்னா எல்லா கட்டத்தையும் வந்து பார்த்து எது நெகட்டிவாக வருது, எந்த கிரகம் பாசிட்டிவாக இருக்குது, எந்த கிரகத்தை எந்த அதிபதியை நம்ம வந்து போடலாம், அதே நேரத்தில் நெகட்டிவான கிரகங்களை வந்து 6ஆம் வீட்டுக்கு நகர்த்துற மாதிரி எந்த தேவையில்லாத பாவகங்களுக்கு அதை வந்து நகர்த்தலாம் இப்படிங்கிற மாதிரி தசாபுத்தி அமைப்புகளையும் மேட்ச் பண்ணி பண்ணுற விஷயங்கிறதுனால இது கொஞ்சம் நுணுக்கமாக பார்க்க வேண்டிய விஷயம். இதுதான் இன்னைக்கு வந்து உங்கள் கூட கான்டாக்ட் பண்ணி நான் வந்து இதை உங்கள் கூட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல தகவலோடு வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேங்க. ஓம் நமச்சிவாயா.